சுவாமி, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. மறுபடியுமாக உமது பாதத்திலே எங்களை தாழ்த்தி வருகிறோம் சுவாமி. உமது வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும், அது வாழ வைக்கும், அது ஜீவனுள்ள வார்த்தை, அது சாதாரண வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுதும் எங்கள் உணர்வுகள் வேலை செய்யும்படியாக மழுங்கி போன அந்த இருதயம் ஆண்டவரே உமது பாதத்திலே ஒரு உயிருள்ள இருதயமாக மறுபடியுமாக வரும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே செஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். நீர் மகிமைப்படும், புதிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நான் ஒரு சில வசனங்களை நான் படிச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லலாம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, அந்த யூதர்கள் இயேசுவிடத்தில் வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்து எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வரவென்றால் வருகிறான், வேலைக்காரனை இதை செய்வென்றால் செய்கிறான். நான் சொன்னதை சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் ஏராளமான நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிரசங்கங்களையும் கூட கேட்டிருப்பீர்கள். இங்கே 100க்கு அதிபதிக்கு ஒரு பிரியமான வேலைக்காரன் இருக்கிறான். அன்பானவர்களே, நான் யோசிச்சேன், இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, பிரியமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியம் என்ன என்பதை நாம் முதலாவது நமது சொந்த அறிவிலே அல்ல, ஆவிக்குரிய அறிவிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 100க்கு அதிபதிக்கு பிரியமுள்ள ஒரு வேலைக்காரன், நமது ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வசனத்தின் மூலமாக. ஓகே, அடுத்ததாக அந்த வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஒரு ஐசி வார்டு கண்டிஷன். அப்போ ஒரு நல்ல வேலைக்காரன் இந்த உலகத்திலே குணமாகி நல்ல நலமுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்தது. ஒரு பணக்காரன் ஒரு வேலைக்காரனை நேசிப்பது என்பது சாதாரண விஷயமே அல்ல, மிகப்பெரிய விஷயம். இன்றைய காலங்களில் பாஸ்டர் வீட்டுல இருக்கிற சர்வன்ஸை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்க நல்லா பண்ணுவாருங்க, வீட்டுல அப்படியெல்லாம் இல்லைங்கம்பாங்க. ஏராளமான பாஸ்டர் வீட்டுல இன்னைக்கு வேலை செய்கிற சர்வன்ஸ் இன்னைக்கு டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அன்பானது, வெளியில நல்லா பேர் இருக்காங்க, ஆனா வீட்டுல டிஸ்டர்ப் ஆகுறாங்க. என்னுடைய நண்பர் கோத்தகிரியில ஒரு ஹோம் அப்படிங்கிற அடிப்படையில இல்ல, ஹோமும் இல்லை, ஹோம் இல்லாமையும் இல்லை. ஆக்சுவலா
ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை, மனிதர்களை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அங்கே தங்கும் இடம் கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கர்த்தருடைய ஊழியத்துக்கும் தன்னுடைய காலில் ஏற்றிக்கொண்டு செல்லுகிற ஒரு அருமையான தேவ மனிதன் எனக்கு சமீபமாக ஒரு ஒரு அந்த வீட்டில இருந்து தான் போன வாரம் உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். அன்பானவர்களே, யாரோ ஒருவர் ஒரு பெரிய கொடை வள்ளல் ஒரு 2 பங்களாவை எங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பங்களாவில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் தங்கலாம், இன்னொரு பங்களாவில் 20 பேர் தங்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு 70-80 பேர் அந்த சென்னை பகுதியிலிருந்து வந்து தங்கி இங்க பிபிஎஸ் வந்து நடத்தி கொண்டு சென்றார்கள். அன்பான எதுக்கு சொல்றேன்னா, தன் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு இயேசுவை காண்பிக்கிற தேவ மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுதே இயேசுவின் சாயலாக தன்னுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறான் என்பதை இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நமது வீட்டு பக்கத்திலே இருக்கிற உடம்பு சரியில்லாத மக்களை குறித்து, ஏழைகளை குறித்து நமது அபிப்பிராயம் என்ன? நமது செயல்பாடுகள் என்ன? கிறிஸ்துவ செயல்பாடுகள் என்ன? நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் சர்ச்சுக்கு போனேன், நான் பைபிள் படித்தேன், இதெல்லாம் வாழ்க்கையே இல்லைங்க. நான் தான் ஆக்சுவலாக வந்து பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு கிறிஸ்துவ சகோதரி பார்த்து கேட்டேன். ஒரு இந்து சகோதரியும் கிறிஸ்துவ சகோதரியும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க வந்து எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து உள்நோக்கத்தோடு தான் கேட்டேன். மாரநாதா சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எந்த சர்ச்சுக்கு வேணா போங்க. அவங்க கோயிலுக்கு போறாங்க, நீங்களும் சர்ச்சுக்கு போறீங்க. உங்க மூலமா இயேசு இவருக்கு தெரிவாரா? இதுதான் உண்மையான வாழ்வு. இந்த அருமையான 100க்கு அதிபதியின் மூலமாக இயேசு பெரிய இந்த வேலைக்காரனுக்கு காண்பிக்கப்பட்டது. அன்பானவர், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுதே அப்படின்னா உண்மையிலேயே ஆக்சுவலா வந்து நான் மிகவும் என்னை தாழ்த்துகிறேன். இத்தனை வருஷமா நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், கொஞ்சம் சறுக்கலாகத்தான் உள்ளது. நான் உண்மையை பேசுகிறேன் அன்பானவர், உண்மையை பேச விரும்புகிறேன், தெளிவாக பேச விரும்புகிறேன். ஒளிவு மறைவாக நான் பேச விரும்பவில்லை எதையும். நானும் ஒரு மனிதன் தான். அப்பொழுது சறுக்கல் வந்து விடுகிறது, ஆனால் கண்ணீரும் வருகிறது. அன்பானவரே, என்னை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. உமது சாயலாக நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டேன், ஆனால் உமது சாயலை விட்டு நான் அவ்வப்போது வெளியே போய் கொண்டு திரும்பி வருகிறேன். அன்பா ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னியும். நாம சாப்பிட்றோமோ இல்லையோ, சொந்த வீடு இருக்குதோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, சாட்சியா வாழணுங்க. சாட்சியா வாழ்ந்து சாகணுங்க இந்த உலகத்துல. அன்பானவரே, ஒரு தேவ மனிதன் சொன்னார், சம்சான ஆண்டவருக்கு இருப்பீங்க பரவாயில்லப்பா, உன்னுடைய பிள்ளை கீழ்படியாவிட்டால் பரவாயில்ல, உன்னுடைய சத்துக்காரங்கள்லாம் கீழ்படியாவிட்டா பரவாயில்ல, உன்னுடைய பாஸ்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படியாக இருக்கிறாய்? இந்த உலகத்திலே நீ உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் கொள்ளலாம். இங்க இந்த 100க்கு அதிபதி இந்த பிரியமான வேலைக்காரனை ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொண்டு செல்கிறார். அவன் டாக்டர்கள் கொண்டு செல்லல, இயேசுவிடத்தில் கொண்டு செல்லுகிறார். ரைட். அப்போ அந்த 100க்கு அதிபதி குறித்து இந்த அருமையான யூதர்கள் சொன்ன சாட்சி என்ன? இவன் பாத்திரன். சாதாரண யூதனுடைய வாயிலே பிறரை குறித்து ஒரு சரியான ஒரு சாட்சி வராது. ஏன்னா
பைபிளை கரைச்சு குடிச்சவங்க யூதர்கள். சாதாரணமா கிடையாது. நமக்கு வேத ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை அப்படியே பைபிள் ஏராளமான கேள்வி கேட்பாங்க. ஆனா நடைமுறையில ஒண்ணும் இருக்காது. இது பரவாயில்ல, ஓகே, அதை விட்டுருங்க. இந்த யூதன் இந்த 120 குறித்து இயேசுவிடத்தில் சொன்ன வார்த்தை, இவன் நீர் இந்த தயவு செய்ததற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு என்னங்க? நம்மை குறித்து பிறர் சொல்லும் சாட்சி, என்னை குறித்து என்னை சுற்றியுள்ள மக்கள் சொல்லுகிற சாட்சி. சும்மா சொல்றவங்களா விட்டுருங்க, பரவாயில்ல, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். என்னை குறித்து என்னை சுற்றியுள்ள மக்கள் சொல்லுகிற சாட்சி என்ன? எனக்கு ஞாபகம் வருது, நான் ஒரு காலனியில குடியிருந்தேன். அப்ப அந்த பெரியவர் என்னை பார்த்து சொல்லுவாரு, தர்மகர்த்தா போராடுவார் அப்படின்னு. நான் உண்மையிலேயே அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் அவ்வப்போது ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கேன், சம்பாதிச்சு இலைகளுக்கு உதவி பண்றேங்க அப்படின்னு மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கேன். ஆனா அவர் அப்படி சொன்ன போது நான் பெருமை அடையவில்லை. ஆனால் என்னை குறித்து ஒரு நான் கிறிஸ்டியன், எனக்கு வயசுல மூத்த ஒருவர் இப்படியாக சொல்வதை பார்த்து நான் ஆண்டவருக்கு மகிமையை கொடுத்தேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல பார்வோன் யோசேப்பை பார்த்து ஒரு சாட்சியை சொல்லுகிறார். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இதே வாய்தாங்க ஆதியாகமம் 39 தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு குற்றவாளி என்று சொல்லி என்ன பண்றான், சிறைக்குள்ள போடுறான். ஆனா அதே வாயி என்ன சொல்லுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ? யோசேப்பை குறித்து ராஜா சொன்ன சாட்சி. நம்மை குறித்து பிறர் சொல்லும் சாட்சி என்ன? ரைட். அடுத்ததாக நோவாவை குறித்து பைபிள் சொல்ற சாட்சி என்ன? நோவாவின் வம்ச வரலாறு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நாம் யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம்? நம் மனசாட்சி சொல்லுங்க. நம் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை பிசாசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை குறித்து ஒரு வேதத்தை எழுதினால் ஆண்டவர் என்ன எழுதுவார்? சற்றே சிந்திப்போம் அன்பானவர்களே. நோவா வேதம் இல்லாத காலத்தில் பிறந்தவன். அத்தனை பேர் உலகத்துல மிக அவர் குறித்து மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாத நினைவுகள், பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் மத்தியிலே நோவா தனியாக நின்றான். மறுபடியும் சொல்றேன், நம்ம சபை மக்கள் எப்படியோ இருக்கும்னு நினைக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. பட் ஐயா சொல்லுவாரு, இந்த குரூப்ல இருக்கிற பூவம் ஐயா இங்க மட்டும் இருக்கிறாங்க, அப்புறம் வீட்டுக்கு போனா ஆண்டதுக்குள்ள இல்லாத மாதிரி அந்த சாங்கிய சம்பிரதாயில எலும்பு பழம், ஊதுபத்தி, அப்புறம் அது இதையும் பற்றி வச்சுக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. யார் என்ன எப்படி இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கலாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது சத்தியத்தை சொல்லலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? ஆனால் நான் ஒருவனாக நின்று இயேசுவுக்கு சாட்சியாக நிற்கலாம் என்றானே. நிற்கிறீர்களா? வேதம் சொல்லுகிற சாட்சி நோவாவை குறித்து. நோவாவுக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. அவன்
இயேசுவோடு தேவனோடு தொடர்ந்து ஐக்கியத்தில் இருந்தான். கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அது வருது, இது வருது, எல்லாம் வருதுதான், இல்லைன்னு சொல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம், தேவ ஐக்கியம் நம்மளுக்கு இருக்கிறதா? நம்மை குறித்து பைபிள் ஒன்று எழுதுவார்களானால் என்ன எழுதுவார்கள்? ரைட். அடுத்ததாக மறுபடியும் லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். ஆரம்பத்திலும் அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் இருந்தால் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. இப்பங்க இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கீங்க, நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். திங்க் பண்ணி பாருங்க. கிறிஸ்மஸ் டைம்ல ஆக்சுவலா நிறைய பாட்டு பாடுவோம். ஆமா, அருமையான இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இவனோ நான் பாத்திரம் இல்லை. அவனை குறித்து அவன் சொன்ன சாட்சி, நான் பாத்திரன் அல்ல, என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. அப்படியாக ஒரு சாட்சியை சொல்லுகிறார். ஆண்டவரை பார்த்து இது வருத்தப்பட வேண்டாம், எங்க வீட்டுக்கு வரக்கு நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு பெரிய சாட்சிங்க. நம்மை குறித்து நாம் சொல்லும் சாட்சி என்ன? நான் திருடனாக இருந்தேன், இயேசு கிறிஸ்து அறிந்த பின்பு திருடி எல்லா பணத்தையும் திருப்பி கொண்டு போய் கொடுத்தேன், மன்னிப்பு கேட்டேன். எனது பார்வை வித்தியாசமாக இருந்தது ஆண்டவரை அறியாததுக்கு முன்பாக. இப்பொழுது பொட்டானிகள் கார்டன் இருக்கிற அநேக பெண்களை நான் அக்கா தங்கையாகும். ஐயோ, நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான உடைகள், சாதாரண உடைகள் இல்லை. சினிமா நடிகர்கள்லாம் தோத்து போயிடுவாங்க, அப்படிப்பட்ட உடைகள். இன்னைக்கு எங்க ஸ்டாலுக்கு வந்த ஒரு வாலிப பெண்ணை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அம்மா நல்ல ட்ரெஸ் ஊட்டிக்கிறாங்க, மக பாத்தீங்கன்னா அலங்கோலமான ஒரு உடை. ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இயேசுவை தரிசிப்பதில்லை. என்னை குறித்து நான் சொல்லும் சாட்சி என்ன? சரியான பார்வை உடையவனாக இருக்கிறேனா? அதுக்குதான் நான் அங்க ஸ்டால் போட்டிருக்கேன். அதுக்குதான் அங்க ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. நான் பைபிள் படிக்கிறது, நான் ஜெபம் பண்றது, நான் ஊழியம் பண்றது, நான் அது பண்றது, இது பண்றது எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டாரு. பிராக்டிக்கல் லைஃப்ல நான் எப்படியாக இருக்கிறேன்? அன்பான நம்ம மனசாட்சி பேசும், நான் எப்படியாக இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான நாள்ல என்னை குறித்து நான் சொல்லும் சாட்சி என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பயங்கரமான பக்தன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 22 அவன் சொல்கிறான், நான் யூதன். 22:3 சிசிலியா நாட்டிலுள்ள டச்சு பெற்றத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியாலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோடிய வேத பிரணாளத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் என் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ள போல நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். உபவாசம் இருப்பதிலே வைராக்கியம், அப்பா அம்மாவுக்கு குணம் வாங்கி கொடுப்பதிலே வைராக்கியம், வீட்டை கட்ட வேண்டும் என்ற வைராக்கியம், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம், உலகத்திலே இன்னும் உயர வேண்டும் என்ற வைராக்கியம், எல்லா வைராக்கியம் இருக்கிறது. வேதத்தை படிக்க வேண்டும் என்ற வைராக்கியம். ஓகே, அன்பானது அப்படித்தான் சொல்லுகிறார். எல்லா வைராக்கியம் வருது. ஆனால் என்ன எப்படி இருந்தா, நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளுக்கு ஒப்புவித்து மரண பரியந்தம் பயப்படுத்தினேன். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான மனிதன், கொலைகார மனிதன். இவ்வளவு பைபிளை படித்து அவனுக்கு ஆவிக்குரிய அறிவில்லை, ஆண்டவர் அவனுக்குள்ள ஆசில்லை. ரைட், ஓகே. இவனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்தித்து பின்பு
அவன் என்ன சொல்றான்? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து எல்லாம் நம்ம சொந்தமா செஞ்சு போட்டு ஆண்டவர் சித்தம் சொல்லிடுவோம் பாருங்க. பயங்கரங்க உண்மையிலேயே. ஆண்டவர் உண்மையிலேயே உயிரோடு இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவார். அவர் ஆவி நிலையில் இருப்பதால் நமக்கு தெரிவதில் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. என்னை குறித்து நான் சொல்லும் உண்மை சாட்சி என்ன? நான் மன்னிக்கப்பட்டேனா? மற்றவரை மன்னிக்கிறேனா? எத்தனை பேரை மன்னிக்காமல் கசப்பும் வெறுப்பும் பயங்கரமான வைராக்கியமும் நமது இருதயத்துக்குள் இருந்த ஆண்டு வர்றதே மாட்டாருங்க. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொள்ளலாம், பைபிளை படிக்கிறவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், எல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவர் நம்ம எழுதி கொண்டு இருக்க மாட்டார். இருக்கிற மாதிரி வேணா நடிக்கலாம். வேணா என்னை குறித்து நான் சொல்லும் உண்மை சாட்சி என்ன? இங்க சொல்றான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்ததில்ல, நான் என்னையும் பார்த்தவனாக என்ன நிலை? என்னை குறித்து நான் சொல்லும் சாட்சி. ரைட். அடுத்ததாக 3வது 10ஆம் வசனம். அப்பொழுது நான் ஆண்டவரே, சாரி அந்த லூக்கா 7 கொண்டு பாருங்க. சரி, 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். யாரை குறித்து? நூற்றுக்கு அதிபதியை குறித்து. திரும்பி பார்த்து பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லுகிற சாட்சி. இப்பங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், என்னை குறித்து மற்றவர்கள் சொல்லும் சாட்சி. இது நம்ம நம்ப வச்சிடலாங்க. நம்ம நல்லவங்களா இருக்கிற மாதிரி நடிச்சு பக்கத்து வீட்டுக்கும் சபைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், நம்ப வச்சிடலாம். இருக்கணுங்கிறது உண்மை, இல்லைன்னு சொல்ல. ஆனா இல்லாம நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம். நம்ம சாட்சியுள்ள மனிதர்களை போல நடிக்கலாம். அதுதான் ஓகே. அடுத்தது, நம்மை குறித்து நாம் பொய் சாட்சியும் கூட சொல்லலாம். ஆனா இயேசு நம்மை குறித்து சரியான சாட்சி சொல்லுவாரா? போன வாரம் அந்த கோத்தகிரி சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணும்போது 10 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. காலையில் 6:30 to 7:30 சர்வீஸுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல, சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டலுடைய கிளை அங்கே இருக்குது. அங்கே டாக்டர்ஸு அப்புறம் நர்ஸுங்க கொஞ்சம் 10 பேர் அங்கே வருவாங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் அதுதான் சொன்னேன். நம்ம தான் இங்கே உட்காந்துருக்கோம், நானும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து நமது இந்த சர்ச்சுக்குள்ள வந்தா நமது நிலை என்ன? அன்பானவர்களே, ஃபர்ஸ்ட் நம்மை குறித்து மற்றவர்கள் நம்ப வச்சிடலாம். நல்லவங்களை போல நல்லவங்களா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ப வச்சிடலாம். அடுத்ததாக, நம்மை குறித்தும் நாம் பொய் சாட்சி சொல்லலாம். தைரியமாக, ஏன்னா துணிகரமாக சொல்லலாம். ஆனா இயேசுவுக்கு முன்பாக நமது முகத்திரை கிழிக்கப்படும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து என்ன சொல்லுவார்? என்னுடைய பிள்ளை, என்னுடைய சித்தத்தை செய்கிறவர், என்னுடைய வழியில் செல்லுகிறவர், நான் எல்லோரையும் மன்னித்தது போல என்னுடைய பிள்ளையாகி இவரும் எல்லோரையும் மன்னித்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல அருமையான நாத்தான் வேலை குறித்து அருமையான இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு நாத்தான் 1:47 இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்டு அவரை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னார்.
அருமையான ஆண்டவர் நம்மை குறித்து என்ன அருமையான நாள்ல நாம் சிந்திப்போம். அன்பானவர்களே, நம்மை குறித்து பிறகு சொல்லும் சாட்சி, நம்மை குறித்து நாம் சொல்லும் சாட்சி, ஆண்டவர் பார்வையிலே நம்முடைய சாட்சி என்ன? சிந்திப்போமா? சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திலே உப்பாகும் ஒளியாகும் வாழத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டிருக்கிறார். பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. வீடு வாங்கணும் ரெண்டாவது, அது வாங்கணும் இது வாங்கணும், உலகத்திலே எல்லாம் வாங்கணும் ரெண்டாவதுங்க. அதெல்லாம் முதலாவது சாட்சியுள்ள ஒரு வாழ்வு. பிரசங்கம் பண்ணவங்க ரெண்டாவதுங்க. என்னை குறித்து நான் பேர் சொல்றேன். சாட்சி இல்லாம நான் சத்தியத்தை சொன்னேன்னா என்னை மாதிரி ஒரு ஒரு கேவலமானவன் இந்த உலகத்திலே இருந்தீங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள், சத்தியத்துக்காக நெல்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அன்புடைய சுவாமி, அருமையான நாளுக்காக நன்றி. மறுபடியுமாக நமது பாத்துல வருகிறோம் சுவாமி. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து வழிநடத்தும் நீர் மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.